நான் பேட்டரியே போட மாட்டேன். பேட்டரி போடாம தான் ஓட்டுவேன். கிக்கர் அடிச்சு தான் ஓட்டுவேன்றவங்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். பழைய ஓல்டு வண்டி தானே வச்சிருக்கேன் பல்சர்ல. இதில எதுக்கு பேட்டரி கிக்கர் அடிச்சே ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாரி புகை வரும். புகை வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி சாவிய போட்டிருக்காரு. சாவி வந்தோனே குபு குபுன்னு புகை வந்தோனே டக்குன்னு ஆஃப் பண்ணோனே கொஞ்ச நேரத்தில நின்றுச்சுன்னாரு. நம்மட்ட கொண்டு வந்தாரு. கொண்டு வந்தோனே நம்ம பார்த்தோம்னா தெரியும் எங்கேருந்து புகை வருதுன்னு. ஆரா இன்ட்ல இருந்தாங்க. ஸோ இந்த புகை வருதுன்னோனே நம்ம வயரிங் கிட்ன்னு நினைக்க வேணாம். இத நம்ம வந்து பார்த்தோம்னா, ஆரா யூனிட்ல வந்து ஃபால்ட் இருந்தாலோ, பேட்டரி வோல்டேஜ் வந்து ஆசிலேஷன் இருந்தாலோ, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆரா யூனிட் வந்து பர்ஸ்ட் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பேட்டரியே இது வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டைப் வண்டி. பேட்டரியே இல்லாம ஓட்டினால், பேட்டரியே லோ ஆயி ஓட்டினால் இந்த மாரியான கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இதுக்காண்டி தான் நம்ம பேட்டரி எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்காரங்களே ஒரு கட்டத்தில கிக்கர எடுத்தே விட்டுறாய்ங்க. கிக்கர் இருந்தா தான் நீங்க அடிச்சு ஓட்டிட்டே இருக்கீங்க. கிக்கரே இல்லாட்டினா பேட்டரிய கண்டிப்பா போட்டு தான ஆகணுன்ற மாரி வந்துட்டாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்னால தான் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு புகை வந்து எரியிற மாரி இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, ஆராய்ன்ட்ல இருக்கக்கூடிய ஐசி இல்ல டயோடர் ஏதாவது ஷார்ட் ஆயிருக்கணும். கெப்பாசிட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளக்க ஷார்ட் ஆகி வெடிச்சிருக்கணும். அதனால தான் இந்த பிரச்சனை. வேற ஒண்ணும் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரிய கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணுங்க. பீரியாடிக்கலி சர்வீஸ்ல இத வந்து செக் பண்றது நல்லது. வயரிங்க்கு எந்த டேமேஜுமே கிடையாது. இது வந்து ஃபுல் ஆராய்ன்ட்ல மட்டும் தான் கம்ப்ளைண்ட்.